பீஸா வெட்டிடுவோம். அற்புதமா இருக்கே நோபிட்டா, இந்த வாட்டி யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு பார்க்கலாமா? நானும் வரேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இந்த வருஷம் எனக்கு ஸ்விம் பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் போலாமா? அங்க ரொம்ப கூட்டமா இருக்குமே. அப்படின்னா பீச்சுக்கு? அங்க ரொம்ப கூலிங்கா இருக்குமே. அப்ப உனக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணுமா வேண்டாமா? சப்போஸ் நம்ம போற பீச்சுக்கு ஒருத்தர் கூட இல்லனா அங்க வேணா பிராக்டிஸ் பண்ணலாம்பா. அப்படின்னா வா, அந்த மாதிரி ஒரு பீச் கூட்டிட்டு போறேன். நிஜமாவா? நோபிட்டா, வீட்டுக்கு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோப்பா. இப்பதான் ஸ்விம்மிங் பண்ண கத்துக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்கிட்ட கேட்டா. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் அந்த கடலையே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்த மொத்தமா வீட்டுக்கு தூக்கிட வேண்டியதுதான். மொத்தமா கொண்டு வந்துடுவியா? எதை வேணும்னாலும் கட் பண்றேன். நைஃப் அண்ட் ஃபோர்க். என்னப்பா கடலையே கட் பண்றியா நீ? கட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து இந்த போர்க்க வச்சு குத்தி தூக்குனா வந்துரும். கடல் ஒரு ஜல்லி மாதிரி இருக்கு. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே, இந்த கதவு வழியா வராதே. ஸ்மால் லைட்ட வச்சு நாம இதை சின்னதாக்கி விட்டுறலாம். மண்ணு ரொம்ப சூடா இருக்கே. ஏன்னா இந்த பீச் டிராபிக்கல் கண்ட்ரில இருக்குல்ல, அதனாலதான். அதனால இது ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. ஆமா இல்ல? அட்டகாசமா இருக்கு. உங்க தோட்டத்துல ஒரு சின்ன கடலே வந்துருச்சா? ஜெசிகா வாப்பா. வாங்க, வெல்கம். இதுதான் டிராபிக்கல் கண்ட்ரில இருக்க கடல். இது சுடாவும் இருக்கு, முழுகவும் மாட்டோம். ஆனா நான் Dress மாத்த சேஞ்சிங் ரூம் வேணுமே. அவ்வளவுதானே, வா அத கூட வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அட, உலகத்தோட மறுபக்கத்துல இப்ப நைட் டைம்ல. இது நீ கேட்ட மாதிரி நல்ல இருட்டான சேஞ்சிங் ரூம். தேங்க் யூ so much. எப்படி இந்த இடம் இவ்ளோ இருட்டா இருக்கு? என்ன ஆச்சரியம். தண்ணி வெது வெதுன்னு ரொம்ப நல்லா இருக்கே. ஏன்னா இது டிராபிக்கல் சி இல்ல. ஏன் ஏதாவது பிரச்சனையா? இதுல ஆழ கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீச்சல் அடிக்க முடியாது. இது யோசிக்கவே இல்லையே. கவலை விடு, இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கிற கடலை பார்த்து வெட்டி எடுத்து வரேன். இப்ப என்னால ஸ்விம் பண்ண முடியுது. டீப் சி கூட ரொம்ப நல்லா இருக்கு. யாரோ ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கேன். நோபிட்டாவா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். தோவர ஷிசுகா. இதனாலதான் எனக்கு டீப் சி பிடிக்காதுன்னு சொன்னேன். இங்க பாத்தியா ஜியான், நோபிட்டா வீட்டுக்குள்ள ஒரு மினி கடலே இருக்கு. அடேங்கப்பா. ஜொயிங், ஜொயிங். வாப்பா, ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லப்பா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எலே வாலே, நாம ஒன்னா ஸ்விம் பண்ணலாம். அட என்னப்பா, நம்ம நோபிட்டாக்கு தான் ஸ்விம்மிங்கே தெரியாது, அப்புறம் எப்படி வருவான்? டோரேமான், அந்த கட் பண்ற நைஃபும் ஃபோர்க்கும் எனக்கு கொடு. சரி, வாங்கிக்கோ. அடடா, நயக்ரா ஃபால்ஸ்லயே போய் ஸ்விம்மிங் கத்துக்க போற. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? போச்சுடா. இப்ப என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி அறிவு இல்லாமலாம் பண்ணாத. இப்ப இத வச்சு வெட்ட போறேன். இந்த வாட்டி மிஸ் ஆகாது. பாத்தீங்களா, இதுதான் நயாகரா ஃபால்ஸோட வாட்டர் ஸ்லைடர். அற்புதமா இருக்கு. அட்டகாசமா இருக்கு.
வாங்க. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுதா? நோபிட்டா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எப்படி பார்த்தாலும் அவன் வேலைக்கு ஆக மாட்டான்பா. உனக்கு ஒரு வழி இல்ல, நீ ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாது, எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கல. எனக்கு இப்ப ஸ்கீ தான் பண்ணணும். அதுக்காக இப்ப ப்ரிப்பேர் பண்ணா வின்டர் காலத்துல என்னால ஸ்கீ பண்ண முடியும்ல? எந்த இடத்துக்கு போய் என்ன கூட்டிட்டு வந்திருக்க? இது ஒரு பனிமலை. இங்க ஒரு சின்ன பீஸ கட் பண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் போயிடலாம். டோரேமான், நீ அந்த இடத்துல இருந்து தானே கட் பண்ண, இங்க என்ன பண்ற? அடக்கு, என்ன சொல்ற? இந்த இடத்துல அம்மா எப்படி வருவாங்க? அது கரடி. நோபிட்டா, அந்த போர்க்கை இப்ப யூஸ் பண்ணு. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் டோரேமான். நம்மளோட கதையே முடிஞ்சு போயிருக்குமோன்னு பயந்துட்டேன். எலே நாம போலாமா? ஓகே. யாஹூ! உனக்கு ஸ்கீயிங் கூட தெரியாதா? எலே நோபிட்டா, நீ வேற லெவலு. ஹே நோபிட்டா, வா நம்ம ஸ்கீ பண்ணலாம். எனக்கு இப்ப ஸ்கீயிங் கூட பிடிக்கல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான்.